Good afternoon guys, welcome to Riyadan. ஆஃப்டர்நூன் இல்லையா, ஸோ நமக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னா லஞ்சு செய்கிற வேலை இருக்கும் இல்லையா. ஸோ சமையல் வேலை எல்லாமே நான் முடிச்சிட்டேன். வேற என்ன வேலை பாக்கி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை மாவும் அரைச்சிட்டேன். தென் இனிமேல் சாப்பிட்ணும். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேற்றே வந்துட்டு ரியான் குட்டி எனக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டான். ஸோ பேசிக்காக நான் என்ன ஸ்வீட் செய்வேன்னா கேசரி, சக்கரை பொங்கல், ஹல்வா, தென் பாயாசம் இதுதான் நான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி அவனுக்கு ரவா லட்டு செஞ்சு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அது கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அண்ட் அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய், எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். தென் வந்துட்டு கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். அதை நெய் உருக்கிக்கலாம். தென் கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். ஒரு அரை டம்ளர் தான் அதில் யூஸ் பண்ண போகிறேன். தென் கிரேப்ஸ் அண்ட் ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அடுப்பில் பேன் வச்சுட்டேன். பேன் வந்துட்டு சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பட்டர் போட்டு அதை நெய்யை உருக்கிடலாம். நெய்யை உருக்கிட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். நெய் காய்ச்சிட்டேன். இப்போ மறுபடியும் நான் பேன் வச்சுட்டு காய்ச்சின நெய் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிட்டு நெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கிரேப்ஸு, அந்த கிரேப்ஸை நெய்யில் ஆட் பண்ணி அது நல்லா உப்பி வர அளவுக்கு நான் வறுத்துக்க போகிறேன். கிரேப்ஸ் நான் ஆல்ரெடி நெய்யில் வறுத்து தனியாக வச்சுட்டேன். அது தெரியாமல் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ மறுபடியும் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 2-3 டைம்ஸ் இப்படி கிளறி விட்டோம் அப்படின்னாலே அது நல்லா உப்பி வந்துடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுப்பை ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வச்சிடறோம். அடுப்பு ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 1 கப் ரவை, அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வறுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த நெய், அந்த கிரேப்ஸு, அந்த ரவை எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கமகமான வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா அதை வறுக்க போகிறோம். ஸ்லோ குக்கில் இருக்கிறனால நம்ம ஈஸியாக வறுக்க முடியும். ரொம்ப அந்த ப்ரௌனிஸ் ஆகாது சட்டுன்னு. ஸோ நல்லா வறுக்க போகிறோம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் கோகோனட் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா அதை வறுக்க போகிறோம். நல்லா ரவை வந்துட்டு ப்ரௌனிஷ் ஆகக்கூடாது. ப்ரௌனிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துருங்க. ரவை கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுப்பட்டுரும். ஸோ அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்துட்டு வறுத்த ரவை அப்படியே ஆறட்டும். அது சைடில் நம்ம என்ன பண்ணலாம், சர்க்கரை பாகு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறோம்னா, நான் 1 கப் சர்க்கரை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றி நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். சர்க்கரை ஆட் பண்ணிடுறேன். அண்ட் 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு காயிட்டும் பாகு. இது கலர் பார்த்தீங்களா, கொஞ்சம் அழுக்கு கலரில் இருக்கு இல்லையா, அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணினா அதோட அழுக்கு கொஞ்சம் மேலே வந்துடும். அந்த அழுக்கு எடுத்துடலாம் நம்ம. சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பால் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை டம்ளர் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
இது கொடுத்தோடனே மேலே நுரையில் அழுக்கு வந்துடும். அழுக்கு கரையில் எடுத்துடலாம். எடுத்துட்டேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள், கொஞ்சம் பியூராக இருக்கும். ஸோ இது நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா அந்த பாகு அளவுக்கு நம்ம காய்ச்சிடலாம். ரொம்ப கெட்டியாக காய்ச்ச தேவையில்லை. கெட்டிக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம காய்ச்சிடலாம். என் பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா ரவையில் இந்த பாகு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பாகு ஊற்றி அந்த ரவையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, அது ஆறட்டும். கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது லட்டு பிடிச்சிடலாம். இந்த மிக்ஸ் ஆறிடுச்சு, வெதுன்னு இருக்கு. கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிட்டு லட்டு பிடிச்சிடலாம். பிடிச்சாச்சு. எனக்கு 1 கப் ரவைக்கு எனக்கு இத்தனை லட்டு கிடச்சிருக்கு. அண்ட் இம்மீடியட்டாக நம்ம இந்த ரவை லட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் ரவையாக நமக்கு வாயில் கிடைக்கும். அதே கொஞ்சம் ஒரு 2 hours வந்துட்டு வெயிட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு வர சொல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இருக்கா? பிடிச்சிருக்கா மேலு? டேஸ்டியா? சாப்பிட்டு முடிச்சுட்டான். இப்போ ரியான் விளையாண்டுட்டு இருக்கான். நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அவன் கூட விளையாண்டுட்டு அப்படியே பேசிட்டு. அவ்வளோதான். ஹோப் யூ காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.